பிரியா மணி சேனல். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா பிரியாவுக்கு ஒரு சர்ப்ரைஸ் வீடியோ தான் பாருங்கள். பெரிய பேக்காக வாங்கியிருக்கேன். இப்போ தான் வந்து கொரியர் வந்துச்சு. பேக் வாங்கியிருக்கிறேன். பிரியா வீட்டுக்குள்ளே தான் இருக்க. நான் வெளியிலே இந்த வீடியோ எடுக்கிறேன். பிரியாவுக்கு இதை கொடுத்து அவ்வளோ சர்ப்ரைஸ் பண்ணுவோம். என்னங்கிறத அவள் கெஸ் பண்ணுறலன்னு அவட்ட பார்ப்போம். ஏன்னா நான் அவட்ட சொல்லவே இல்லை இதை ஆர்டர் பண்ணுறதை பற்றி. அவள் எப்படி கெஸ் பண்ணுறான்னு பார்க்கலாம். ஓகேங்களா, வாங்க அப்படியே வீடியோக்குள்ளே போகலாம். அப்படியே வீட்டுக்குள்ளேயும் போயிட்டே நான் வீடியோ எடுக்கிறேன். ஓகே, பேக் கேமரா போட்டுக்கிறேன். என்ன சொல்கிறான்னு பார்ப்போம். சரிங்களா, வீட்டுக்குள்ளே தான் இருக்கா. பிரியா, என்ன பண்ணுற? உனக்காக ஒன்று வாங்கிட்டு வந்துருக்குறேன். இது என்னன்னு கரெக்டாக கெஸ் பண்ணி சொல்லு பார்ப்போம். அதுக்கப்புறம் நீ அதை ஓப்பன் பண்ணு. தலகாணி முட்டையா? தலகாணி முட்டை இல்லை, அது என்னன்னு கரெக்டாக கெஸ் பண்ணேன்னா என்னன்னு கெஸ் பண்ணு. தலகாணி முட்டை நீ கெஸ் பண்ணிட்டு தான் ஓப்பன் பண்ணணும். கரெக்டாக சொல்லு. தரமான வேற 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 ஏதாவது சொல்லு. உனக்கு தேவைப்படும். உனக்கு தான் இப்போ ரொம்ப தேவைப்படும். குழந்தை பிறந்ததுக்கப்புறம் தானே வாங்குவோம். குழந்தைக்கு பிறக்கிறதுக்கு முன்னாடியே பெட் வாங்குவாங்க. உனக்கு தான் யூஸ் ஆகும். அப்போனா உனக்கு தான் யூஸ் ஆகுது. யோசி 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 யோசி, சும்மா யோசி. உனக்கு ரொம்ப பிடிக்கும். டெடி பியரா? தெரியல. நீ அதுவும் இல்லைன்னு வச்சுக்க. அது இல்லை, டெடி பியரும் இல்லை. கிட்டத்தட்ட அந்த மாதிரி தான் இதுவும். இல்லை இல்லை, அது இல்லை. தலகாணி டெடி பியர் ரெண்டு மட்டும் தான் இப்ப தண்டி வரும். தலகாணி டெடி பியர் மெத்தையா இருந்துச்சுன்னா எனக்கு எதுக்குடா குட்டி உண்டு மெத்தை? அதுதான் சொல்றேன். குழந்தைக்கு எனக்கு குடு பார்க்கலாம். ஓப்பன் பண்ணி பார்க்கணும். பொறு. சரி, இது என்ன கிஃப்ட்னு பார்த்துட்டு உனக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா எனக்கு என்ன கொடுப்ப? இது போங்கு. இல்லை போங்கு என்ன கொடுப்பேன்? நைட்டுக்கு பூரி சுட்டு கொடுக்குறேன். பூரியா? திங்கிறத கொடுத்தே ஆஃப் பண்ண பார்க்குறேன். வேற ஏதாவது சொல்லு. வேற நீயே சொல்லு. எனக்கு பிடிச்சதுனா தானே அதை எடு. கண்டிப்பாக உனக்கு பிடிக்கும். நீ உனக்கு பிடிச்சிருந்தா எனக்கு கேட்டதை நீ தரணும். சரி, சத்தியமா வாக்கு மாறக்கூடாது. எனக்கு பிடிச்சதுனா தான். சரி, இந்த ஓப்பன் பண்ணி பாரு. தையலை பார்த்து பிரி. உடஞ்சிட போகுது. ஏன் அந்த பக்கம் கத்திரிக்கோலை வச்சு கட் பண்ணி தான் பிரிக்கணும். கத்திரிக்கோள் அம்மாட்ட கேளு. அப்படி கடிச்சிருக்காது, பல்லு போயிடும். அத்தை, அந்த கத்திரிக்கோல் எடுத்து கொடுங்க. கத்திரிக்கோலை வச்சு கட் பண்ணி எடு. கட் பண்ணிவிட்டு இப்படி உருவுனேன்னா வந்துடும். உடஞ்சிரும் பார்த்து. நீங்களே ஏதாவது இல்லை, உனக்கு யூஸ் ஆகும். இது வந்து நீ நிம்மதியாக நினைப்ப. ஐயோ அப்பா எப்படி இருக்குது தெரியுமா? இப்போ காலகட்டத்துக்கு உனக்கு இது அவ்வளோ பிடிக்கும். ஐயோ அப்பா சாமி நல்லா இருக்குங்க அப்படிம்ப. கத்திரி எங்கம்மா இருக்கும்? கத்தியாவது எடுத்துட்டு வாங்க. கத்தி எங்கே இருக்கும்? கத்திரி பிரபு, ஒரே நிமிஷம் அப்படியே இரு. ஏதோ ஃபோன் வருது. கொரியர் வந்திருக்காமா? இது நான் ஆர்டர் பண்ணவே இல்லை. ஆர்டர் பண்ணாத கொரியர் கொண்டு வந்திருக்கு. என்ன கொரியர் தெரியலையே. ரெட் பில்டிங்கு கீழே தான் இருக்காங்களாம்மா. திருவண்ணாமலை காணாமே. இங்கே காணா. கொரியர் வருகிறதா? ஓகே, வரட்டும். இது என்னடா ஒரு புது கொரியராக இருக்குது. இது என்னன்னே தெரியல. ஆர்டர் பண்ணவே இல்லை, ஆனால் வந்திருக்குது. என்ன ஆர்டர்னே தெரியலையே. எப்போ இது என்ன கொரியர்னு தெரியல. இது பிரிச்சிட்டியா? பிரிக்கல, நல்ல வேலை. இது என்ன கொரியர்னு தெரியல. அது என்னன்னு தெரியல, அதனால அப்படி போட்டு டிவிஎம்.
இங்க காமிங்க கரெக்டா இருக்கா வீடியோ பேர் அதை பார்க்காத ஆ. கரெக்டா இருக்கா நான் இனி வர வரைக்கும் உட்காந்துருக்கேன் படுக்காம நல்லா ஒரு நூலை உருவி விடு, அப்படி 2 நூலை உருவி விட்டுனுச்சுக்கே ரொம்ப சந்தோஷமாயிருவேன், பார்த்தோன்னே குஷி ஆயிடுவேன். இரு நான் இருடி எனக்கு பிடிச்சிருக்காரு நான் சொல்றேன் அப்புறமா நீ சொல்லு. என்னடி பிரிக்கிறதுக்காடி இவ்வளோ நேரம்? உங்களுக்கு என்னங்க பிரச்சனை? சும்மா பிரிக்கிறதுக்கு இவ்வளோ நேரம் பண்ணல, ஒரு நூலை கூட பிரிக்க தெரியல. மூஞ்சி இப்போ எப்படி போகுதுன்னு. சரி நான் இங்கே பிடிச்சிக்கிறீங்களே இங்கே பொம்மையா இல்லை பார்த்து இல்லை என்னது வகுத்தில் போட்டு அமிச்சாத என்னது இது பிடிக்கலையா? தூங்கவே முடியல கஷ்டமாக இருக்குது, இப்படி படுக்கணும் அப்படி படுக்கணும்னு சொன்னேன். சூப்பரா இருக்கும் இது தெரியுமா? போட்டு இதுல உள்ள படுத்துக்கலாம். தேங்க்யூ ரொம்ப நன்றி தேங்க்யூ ஸோ மச். சி இது உங்களுக்கு நினைக்கலாம் இதெல்லாம் உனக்கு அனாவசியமான செலவு அப்படின்னு நினைக்கலாம். சத்தியமா இது எவ்வளோ பெரிய ஹெல்ப் தெரியுங்களா? நான் தூங்கி எவ்வளோ நாள் ஆச்சு கன்சீவாக இருக்கும்போது தூங்குறங்க சேரமும் அப்பா அழகா அதிலே தலை வச்சுக்கிட்டு நல்லா இருக்கா, சாஃப்டாக இருக்கா? நானும் பா தேங்க்ஸ் மாமா. சரி தூங்க முடியலையே, அப்போ தான் பார்த்தேன் கன்சீவாக இருக்கவங்க தூங்குறதுக்கு வந்து இது போட்டால் நல்லா இருக்கும் கேட்கலான்னு தான் நினச்சேன். சரி பிள்ளைக்கெல்லாம் என்ன வாங்கியா தந்தேன் அப்படின்னு நீங்கள் எங்கேயாவது கேட்டுருவீங்கன்னு தான் நான் கேட்கல. இது அழகா பின்னாடி சாஞ்சுக்கலாம் அதில். எப்படி போட்டு படுப்பேன்? அந்த பக்கம் போட்டு பண்ணுங்க, அது காலு கீழே வர மாதிரி அதுதான் முன்னாடி. நல்லா இருக்கா? அந்த பக்கம் போட்டு படுக்கணும், அதுதான் அது தலைக்கு வச்சு இது காலுக்கு வர்ற மாதிரி மாற்றி போட்டு வச்சிருக்க. பக்கத்தில் ஒரு ஆள் படுத்துருக்க மாதிரி இருக்கும். ஆமாம் இவங்க 2 பேரும் என்னை கீழே தள்ளி விட்டுறாங்க. என்ன ஒரு விஷயம்னா மாசமானதுலேருந்து என் பக்கத்தில் தூங்க மாட்டேங்கிறாங்க. பயமா இருக்குது, கை கால் பட்டுருமோ. விட்டு தள்ளி படுத்துக்கிறாங்க, நான் அந்த சைடு விழுந்துடுறேன். நல்லா இருக்குங்க தேங்க்ஸுங்க. சரி இது என்ன கொரியர்னு பாரு அப்படியே. அது என்னென்ன தெரியல, நான் ஆர்டர் பண்ணலாடா. எங்கேருந்து வந்திருக்குன்னாங்க ஐயோ சத்தியமாக நானும் ஆர்டர் பண்ணல ஒன்றும். எங்கேயாவது எண்ணெயில் நான்லாம் எதையுமே ஆர்டர் பண்ணல. இல்லை நான் ஆர்டர் பண்ண இது வந்து நான் ஆர்டர் பண்ண தேவை, அது வந்து நானே பார்க்க நம்ம ஆர்டர் பண்ணால் நம்ம தானே காசு கொடுத்துருப்போம், நம்ம காசு கொடுப்போம். ப்ரமோஷனுக்கு வந்தது. என்னது ப்ரமோஷன்? அந்த சிஸ்டர் அனுப்பியிருக்காங்க. ஓ அந்த சேரியா? சரி ஓகே. பயந்துட்டேன் நானும் தான் என்னடா திடீர்னு ரொம்ப நாள் ஆச்சு அப்படின்னு பார்த்து. இல்லை அவங்க அப்டேட்டே ஒன்றுமே சொல்ல அனுப்பியிருக்கேன்னு எதுவுமே சொல்லலை, அதனால தான் பயந்துட்டேன். ஜம்முன்னு இந்த சேரீ அழகா பாப்பா, அந்த சேரீ பார்த்துட்டு ஆசைப்பட்டதானே, இந்த எல்லோ கலர் மாதிரி சேரீ. ஆமாம் மாம்பழ கலர் நல்லா தான் இருக்கு. உள்ள என்னதுக்கு செயின் எல்லாம் கேட்கவே இல்லை. எங்க அவங்களா அவங்களுக்கு பிடிச்சது அனுப்பிட்டாங்களா? ஓகே தான், சிங்கிளாக போகிற கரெக்டாக தான் இருக்கு. இல்லை கரெக்டாக இருக்கு. கரெக்டாக இல்லாமல் இருந்தால் தான் பிரச்சனை. கரெக்டாக இருக்கு. ஓகே எங்கே செயின் கம்மி? இது வந்து இன்ஸ்டாகிராம் பேஜ் பேர் எனக்கு தெரியல, வீடியோ போடையில பாருங்க. ஆமாம் நானே ஷாக் ஆகிட்டேன். என்னது? ஜிமிக்கி சோக்கர். நல்லா இருக்கு சோக்கர். அப்புறம் ஜிமிக்கி தான். வாவ் நல்லா இருக்கா? நல்லா இருக்கு. உனக்கு ஒரு சர்ப்ரைஸ் நான் கொடுத்தேன், இன்னொரு சர்ப்ரைஸ் அவங்க கொடுத்தாங்க. அழகா இருக்குல்ல? நல்லா இருக்கு. அதுக்கே நீ மூஞ்சி அப்படி போகுது. இல்லை முன்னாடி வச்சிருந்தது ரொம்ப வெயிட்டாக இருக்கும், ரொம்ப பெருசாக இருந்தது, போட முடியாமல் நான் வச்சிருக்கேன். இது நல்லா இருக்கு, செட்டு எல்லாமே நல்லா தான் இருக்கு. சூப்பராக இருக்கு, நல்லா இருக்கு. இதோடது வந்து பார்த்தீங்கன்னா அவங்க அந்த இதுக்கு மேட்ச் பண்ணி அனுப்பியிருக்காங்க, அந்த கல்லெல்லாம் அந்த இதெல்லாம். ஆமாங்க
அப்படியே அது செட்டாக அப்படி போட்டுக்கலாம். செட்டா போடுறதுக்கு சூப்பரா இருக்கு. ஓகே சரி ஓகே. இது வந்து பாத்தீங்கன்னா ப்ரொமோஷன் அவங்க வந்து எனக்கு saree மட்டும் தான் சென்ட் பண்றது. ஆமாம் இதெல்லாம் அனுப்பி இதெல்லாம் வந்து எனக்கு நான் பிக்சர் அனுப்புங்கன்னு சொன்னேன், பட் ஆனால் அவங்க அனுப்பல. சரி ஓகே அனுப்பலையாட்டிருக்கு அப்படின்னு நினைச்சேன். இதுவும் எனக்கு இன்னைக்கு என்னமோ 2 சர்ப்ரைஸ் தான். இந்த சிஸ்டர் வந்து எனக்கு இது சர்ப்ரைஸ் ஆச்சு. சென்ட் பண்ணது வந்து எனக்கு சர்ப்ரைஸ் தான். அவங்களே வந்து உண்மை ஜிமிக்கு இது நல்லா இருக்கு பார்க்குறதுக்கு. இல்ல அவங்களே சாரிக்கு தகுந்த மாதிரி அனுப்பி நல்லா இருக்கு. நல்லா இருக்குல்ல, சூப்பரா இருக்கு. ஓகே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப பிடிச்சது, ரொம்ப ஹாப்பியா இருக்கு எனக்கு இது. தேங்க்யூ. இந்த படுத்து தூங்கினா எப்படி தூங்குவேன் பாரு. தேங்க்யூ. இல்லை உண்மையாலுமே தூக்கமே போச்சு, எனக்கு தூங்கவே முடியல சுத்தமாக. டாக்டர் வந்து இப்போ லைவுமே நான் நிறைய டைம் வராதுக்கு ரீசன் அதுதான். ரொம்ப நேரம் உட்கார முடியல, உட்காந்தா என்னால் சரியாக கான்சென்ட்ரேஷன் பண்ண முடியல, படுத்து தான் இருக்கேன், தூக்கம் வர மாட்டேங்குது. அதனால் தேங்க்யூ. சரி ஓகே, இந்த விளாக் எதாவது முடிச்சுக்கலாமா? சர்ப்ரைஸ் எப்படி இருக்குன்னு எல்லோரும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட். ஏன்னா இது மேக்ஸிமம் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கவங்களுக்கு இதோட பெனிஃபிட் கண்டிப்பாக தெரியும். ஆமாங்க இப்படி இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு எத்தனை பேர் ஃபீல் பண்ணுறீங்கிறத கமெண்ட் பாக்ஸில் கண்டிப்பாக பின் பண்ணுங்க. நான் வந்து ஹானஸ்ட்டாக சொன்னால் மனசில் நினச்சேன் கேட்கலாமா அப்படின்னு ஒரு இது இருந்துச்சு. இருந்தாலும் ரேட்டெல்லாம் எவ்வளோன்னு தெரியல. சரி ஏன் கேட்டுட்டு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் விட்டுட்டேன். ஆனால் வாங்கி தருவாங்க, நான் கேட்டால் வாங்கி தருவாங்க அப்படின்னு வந்து நான் நினைக்கல. ஏன்னா இப்போதைக்கு மட்டும்தான் நம்மளுக்கு யூஸ் ஆகும். அப்புறம் வந்து யூஸ் ஆகாத ஒரு பொருள் அப்படி நான் உண்மைதானே, யூஸ் ஆகாத ஒரு பொருள் தான். சரி அடுத்து வேற யாருக்காவது கொடுத்துக்கலாம் விடு. இல்லை கொடுத்துக்கலாம், இல்லை குழந்தை குப்புற உலகிற வரைக்கும் படுத்துக்கலாம், அப்படி கூட வந்து யூஸ் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரி கொஞ்ச நாளைக்கு மட்டும் ஏன் அதை வாங்காட்டி அப்படின்னு நினச்சேன். ஆனால் வாங்கி கொடுத்துட்டீங்க, தேங்க்யூ. ஓகே இந்த விளாகை எல்லாம் முடிச்சுக்கலாமா? புதுசாக யாரும் நம்ம சேனல் பார்க்குறீங்கன்னா வீடியோக்குள்ளே போய் பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ. ஹாப்பி குமுதா அண்ணாச்சிங்கிற மாதிரி பிரியா ஹாப்பி. நல்லா இருக்கு, தேங்க்யூ. ஓகே.